Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸலில் இருக்கிற ரோட் காலம் டைமென்ஷன் வேல்யூஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸல் நீங்கள் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் செல் இல்லைனா இந்த பர்டிகுலர் ரோவோட இந்த ஃபஸ்ட்டு ரோவோட செல்லோட சைஸ் இல்லாட்டினா ஒரு பர்டிகுலர் காலமோட செல்லோட சைஸ்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏயோட வேல்யூ எனக்கு பெருசாக வேணும், இப்படி நம்ம இப்படி இழுத்து விடுவோம். அதேமாதிரி இந்த ஒன்றுக்கு வந்து வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி இழுத்து விடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸலில் ஓப்பன் பண்ணி பண்ணுறத பைத்தான் கோடு மூலமாக அது அந்த OpenPyXL பேக்கேஜ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸல் ஒன்று நம்ம தேவையான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். OpenPyXL import ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒர்க் புக் ஆஃப் அதுக்கப்புறம் ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஷீட் ஈக்குவல் டு wb.active. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்க்குறது தான். ஜஸ்ட் அந்த ஷீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷீட் ஆஃப் A1 ஈக்குவல் டு ஒரு 10 அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு SANTRA TECHSPOT அப்படின்னு தான் வச்சுக்கிறேன். SANTRA TECHSPOT. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு இப்போ நான் இதை வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணால் நமக்கு ஜென்ரேட் ஆகிற எக்ஸலை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ wb.save of c://tutorial/ என்ன நேம் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா excel size.xlsx. ஓகேவா? ஸோ அந்த டைமில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்னோடய ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அங்கே ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஓகே அந்த எக்ஸல் சைஸ் அப்படிங்கிற எக்ஸல் இங்கே க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது நம்மளோட எக்ஸல் லோட் ஆயிடுச்சு. ஸோ SANTRA TECHSPOT அப்படிங்கிறது இங்கே சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவோட சைஸையும் அந்த ஏ அப்படிங்கிற காலமோடைய சைஸையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, சீட்டில் தான் நம்ம வந்து டைமென்ஷன் செட் பண்ணுவோம். ஸோ சீட் டாட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோவுக்கு டைமென்ஷன் செட் பண்ண போகிறோன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் எந்த ரோவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் ஹைட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோ சைஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் இங்கே ஒரு 70 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ ரோ டைமென்ஷன்ஸ்க்கு வந்து நான் வந்து 70 அப்படிங்கிறது செட் பண்ணிட்டேன். அடுத்து காலம் டைமென்ஷன் செட் பண்ணணும். ஸோ காலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் டாட் காலம் _டைமென்ஷன்ஸ் ஆஃப் எந்த காலமுக்கு சைஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ இங்கே ஏ அப்படிங்கன்னா நம்ம வந்து ஏ அப்படிங்கிற அந்த காலம் மென்ஷன் பண்ணணும். பி அப்படின்னா பி அப்படிங்கிற காலம் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஏ அப்படிங்கிறத கொடுத்து டாட் வித் ஈக்குவல் டு எவ்வளோ சைஸுங்கிறது கொடுக்கணும். நான் வந்து ஒரு 20 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ரோ சைஸஸ் செட் பண்ணியாச்சு, காலம் சைஸஸ் செட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்மளுடைய எக்ஸலை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ரைட்டும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த எக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ நமக்கு லோட் ஆகி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் இல்லை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ரோவில் ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து காலம்னு பார்க்கும்போது நம்ம ஏ அப்படிங்கிறது கொடுத்ததுனால நமக்கு வந்து இந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.